Everybody, Jai Vasavi. Panachi session చూస్తుంటే something different session ఒక corporate session తెలుసుకొండా మనతోడ రెండు ప్రెసిడెంట్ ఒట్టు కూర్చోబెట్టపోయాము సో కోంబై అండ్ కోవై సో రెండు పేరుని ఇంటరాక్ట్ చేయపోయాము కొల్ల కష్టమైన కేள்வி అడగచాలా முதல்வன் படம் மாதிரி ரகுவரன் மாதிரி இருந்தா அடகச்சாலா ஸோ ஓகே அர்ஜுன் மாதிரி கேட்க மாட்டேன் ஸோ ஜஸ்ட் நம்ம பிரசிடென்ட் வந்து எப்படி வந்து அவங்க லைஃப்பை வந்து கிராஸ் பண்ணாங்க அவங்க எப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்து எப்படி வந்தாங்க இந்த வாட்ஸ் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் எல்லாமே வெளியே வரும் ஸோ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அவங்களோட லைஃப் பற்றி பேசும்போது திஸ் இஸ் நாட் ஓன்லி லைஃப் சம்திங் வித் ஹியூமர் நவ் ஃபஸ்ட்டு வந்து எலெக்டட் செக்ரட்டரி ட்ரெஷரர் பிஆர்ஓ ஐ ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் எலெக்டட் செக்ரட்டரி ட்ரெஷரர் எலெக்டட் தான் கௌரவமான வார்த்தைங்க ஓகே செலக்டட் ஓகே ஸோ எங்க நியூ டீம் ட்ரிபிள் விஜயனோட இணைந்த கைகள் நாங்கள் எல்லாருமே அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நாங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கிறோம் வாட் இஸ் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மேலும் மேலும் அடுத்த 3 இயர்ஸில் வில் பி விட்னஸிங் லாட் அதுதான் இந்த ஸ்டேஜில் நாங்கள் சொல்ல வர்றது நிறையா பண்ணுவோங்கிறது அண்ணனோட சார்பாக நானும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே அண்ணனை கூட்டிகிட்டு போறீங்க நான் கூப்பிட்டக்கப்புறம் கூப்பிட்டேன் First time welcoming our President Kombai Ramasubramaniam. Please now, please come to the stage. Very mild person, calm person. வெரி ஆக்டிவ் பொறுமை ரொம்ப போனால் பேஷன்ஸ் நிறையா சொல்லலாம் வெல்கம் கோம்பை சீனிவாசன் கோம்பை ராமசுப்ரமணியம் சாரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கோம்பை ராமசுப்ரமணியம் அதாவது మేము ఒకటే అడుగుతేనే నిండా కష్టంగా అడిగి எங்களை வச்சு செய்யறதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஈஸியா கேளுங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்கு பண்றோம்னா நாளைக்கு நீங்க எங்க அண்ணன் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரோக்ராம் நீங்க யாரு நாங்க யாரு டிஃபரன்ஸ் காட்டணும் இல்ல அதுக்கு அந்த ஈவெண்ட் நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் எங்க அண்ணன் மைந்தன் கோயம்புத்தூர் மைந்தன் விஜயண்ணா நாங்க எப்பவுமே அன்பா விஜயண்ணான்னு கூப்பிடுவோம் வெல்கம்ண்ணா எப்படி இருக்கு two presidents in the stage? How do you feel? Mass. Thank you. Now with your permission கொஞ்சம் சோஃபா வந்து உங்களுக்கு அது கம்ஃபர்டபிள் அது கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேஜ் அலங்காரத்துக்கு வேண்டி நான் உட்கார்றேன் நான் விஜயாக்கா நான் இங்க கேள்வி கேட்கறது எல்லாமே என்னோடது கிடையாது விஜயனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதனால ஏதாச்சும் கேள்வி கேட்டேன்னா நீங்க எனக்கு கோச்ச கூடாது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் விஜயகுமார்னா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஹியூமர் தான் டோன்ட் டேக் இட் பர்சனல் என் ஒய்ஃப் கோவப்படாத அளவுக்கு கேள்வி கேளு ராமஸ்ரீனிவாசன் ராமசுப்ரமணியம் உங்க செல்லம்மா எப்படி கூப்பிடுவாங்க ஓகே அண்ணன் பாத்தீங்கன்னா வெரி பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு யூத் விங்
ஒரு பிரசிடெண்டா கூட இல்லாம ஜஸ்ட் ஒரு மெம்பரா இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஜர்னி எடுத்து அவங்க வந்து இன்னைக்கு இது ஒரு பெரிய கம்யூனிட்டி மகாசபா, தமிழ்நாடு மகாசபாக்கு வந்து தலைவராக இருக்கிறாரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாக்குறீங்க? ఎంత పొజిషన్లో ఓరు ఏ తావులో ఉన్నానో ఆ తావుకు జస్టిఫై చేసి వాళ్ళు సిరప్పుగా చేస్తే కండిపుగా అంతా మేడను సాధ్యం. ఇళంజరడిలో సాధారణంగా ఉండేటప్పుడు ఒక్కొక్క దీంట్లోనూ ఏ పొజిషన్లో ఉండినో దాన్ని సిరప్పుగా చేస్తుంది. అది అదిగా తూకి వచ్చేసాడు. ఇక్కడ నా ఎల్డర్స్ అంతా మా నిండా సపోర్ట్ చేసిరి. దానికంటే మెయిన్ ఇంపార్టెంట్ అయిన విషయం మా ఫ్యామిలీ. అதாவது தண்ணி தெளிச்சு விடுச்சிட்டு పెట్టుకుంటా నేను ఏవో విషయము చేయలేదు. నా సార్పుగా నా తావులో ఉండి నా భార్య చిత్రా రామసుబ్రహ్మణి వాళ్ళ ఫ్యామిలీని అంతా నచ్చ గమనించుండ్రి. నాకు ఏ ఓ శ్రమము ఇవ్వలేదు. ఇంకోటి మీరు చెప్తుంటే ఆశ్చర్యపడుతున్నారు. నేను ఈ పొరుపుని ఎత్తేటప్పుడు వాళ్ళ దగ్గర చెప్పనే లేదు. ఊరు ఉలగం అందరికీ తెలిసింది, వాళ్ళకి మట్టు తెలియనే తెలియదు. ఇంట సస్పెన్స్గా పట్టుంటిని ఎవరికి తెలిస్తే వాళ్ళు వచ్చి వెడిచారు. దానికోసంగా వాళ్ళ దగ్గర ఏమీ ఇచ్చేయలేదు. నేను వచ్చి కుటుంబం నే దాంట్లో ఒక ద్రోహం చేసిందా అయితే సభా అనే దీంట్లో నేను ఒక నచ్చ ఒక ఇన్వాల్వ్గా చేసేదానికి குடும்பங்கிறது தமிழ்நாடு தான் குடும்பம். ஸோ நீங்க 100% துரோகங்கிற வார்த்தையை வந்து எரேஸ் பண்ணிருங்க. ஸோ கிரேட். நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு கிரிப்டோ கொஸ்டின் சொல்லலாம். நான் அந்த ரஜினிகாந்த் கேட்டார் ஸ்டாலினை பார்த்து, ஒரு மேடலை கேட்பாரு, ஸ்டாலினை பார்த்து கேட்பாரு, முதலமைச்சர் பார்த்து, எப்படி நீங்க உங்க உங்க கேபினெட்ல பெருசுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இலசுக்கு நிறைய கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்த பெருசுகையும் இலசையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ உங்க கேபினெட்லயும் பாத்தீங்கன்னா 70s 80s பாஸ்ட் ஐபிபின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படி நீங்க டேக்கிள் பண்ணீங்க, எப்படி நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க? எங்க டீமே பார்த்தீங்கன்னா அவர் 70ல் பொருளாளர், 70 வயசு தாண்டவர், 60ல் எங்கள் செயலாளர், 50ல் நான், 50 to 60, அவர் 60 to 70, இவர் 70 to 80ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அமைஞ்சது. பெரியவங்க எது சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு காரணம் அவங்க வந்து அனுபவத்தில் தான் சொல்லுவாங்க. எங்கள் எல்லாருக்கும் கைட் பண்ணது வந்து அவர் ராஜா ராமலிங்கன்னா. அவருக்கு இப்போ இந்த வருஷம் வந்து 80 ஆக போகுது. இப்போ 80, 70, 60, 50ங்கிற ஒரு காம்பினேஷன் பிரமாதமாக இருந்தது. இன்னொன்று, இளைஞரணியில் வந்து 40 வயசுக்கு மேலே யாரும் இளைஞரணியில் இருக்க வேண்டாம்னு சொன்னதுனால அது கிட்டத்தட்ட பண்ருட்டி வினோதன்ன காலமா இல்லை என்னன்னு தெரியல. அந்த டயத்தில் 40 to 50 நிறைய பேர் கிடைச்சாங்க. உழைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. புது ஆட்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் எல்டர்ஸ் எல்லாருமே வந்து சுதந்திரம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு மகாசபா இவ்வளவு தூரம் வளர்ச்சியாக. நீங்க வந்து அந்த இளைஞர்களோட ஐடியாலஜியும் அந்த 70s 80s அவங்க ஐடியாலஜியும் எப்படி மேட்ச் பண்றீங்க? இல்லை, மேட்சிங்னா இளைஞர்கள் வந்து வேகமாக இருக்கும், பெரியவங்களுக்கு வந்து விவேகமாக இருக்கும். வேகமும் விவேகமும் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தான் நம்ம யோசனை இருக்கு. அப்போ வந்து நீங்க இளைஞர்களுக்கு விவேகம் இல்லைன்னு சொல்றீங்களா? விவேகம் இல்லைன்னு இல்லை, அவங்க உள்ள விவேகத்தை எங்களால் தெரிஞ்சுக்க முடியாத அளவு விவேகமாக இருக்கிறாங்க. ஓகே, பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி உள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக உள்ள வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 16 அம்ச திட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மேக்சிமம் ஏஜ் 50s தான் வச்சுக்கோங்க. அது வந்து 40 to 50 தான் மேக்சிமம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மலர்மலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முதல்ல ஒரு ஃபார்முலா இருந்தது. முன்னாடி வந்து இளைஞரணி மட்டும்தான் வேலை செய்வாங்க, மகாசபா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க இளைஞரணியுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து மகாசபா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு அதோட போதுன்ற அளவு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இப்போ எங்கள் எல்டர்ஸ், எங்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு டீமை நான் ஃபார்ம் பண்ணுறேன், 16 அம்ச திட்டத்தை கொடுக்குறோம், சுதந்திரமாக அவங்கள எங்கே விட்டோம்னா மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது கேட்டுட்டப்ப அவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. அந்த சுதந்திரம் எங்கள்கிட்ட கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய டீமே உருவாகி ஒரு நல்ல ஒரு எழுச்சியாக தமிழ்நாடு பூரா ஆயிருக்குன்னா அது ஒரு காரணம். ஸோ அப்ளாஸ் டு ஆல் எல்டர்ஸ். 70, 80, 60 எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க எல்லா பெரிய மூத்தவர்களுக்கும் வணக்கம். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு, ஸ்கோப் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஜயகுமார் அண்ணா. ஜெய் வாசவி. ஜெய் வாசவி. எந்திரிச்சோன்னு நீங்க என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்? ஒய்ஃப் பேச பார்ப்பேன். அக்கா நிஜமா? சூப்பர்.
எல்லாருமே சொல்றாங்க நீங்க அக்கா சொல்றது மட்டும் தான் தட்ட மாட்டீங்க. ஸோ இல்லை, இப்போ திருத்திக்கிங்க, பேத்தி சொல்கிறதையும் தட்டுறதில்ல. ஸோ நைஸ். ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டடாவோ அன்எக்ஸ்பெக்டடாவோ, அதாவது நீங்கள் வந்து எந்த பிளானும் பண்ண கிடையாது இந்த பிரசிடென்ட் போஸ்ட் வரைக்கு திடீர்னு ஒரு பிளான். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சடனாக ஒரு வந்திருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக என் மேலே எனக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரணும். என் லைஃப்பில் என் மேல் நம்பிக்கை இது செய்ய முடியாது அப்படின்னா அதுக்காக பொறுத்துட்டு அதை பழகிட்டு அதை செஞ்சு காட்டுவேன். எந்த விஷயத்தையுமே நான் செய்ய முடியாதுன்னு எண்ணத்தையும் என் பக்கத்தில் வரமாட்டேன். சரி, ரைட், ஓகே. இப்போ கோயம்புத்தூரில் 28 வருஷமாக நம்ம தெரியும், ஒரே தலைவர் இருந்தார். நம்ம எல்லோரும் சின்ன பசங்களாகவே இருந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு 36 வயசுலேருந்து எனக்கு இப்போ 57 ஆகுது. ஒரே தலைவர் தான் பார்த்தேன். அப்போ வந்து நீங்கள் 70 போகும்போது அதே தலைவர் தான் இருப்பார். அப்போ கோயம்புத்தூர் ஆரிய சமாஜத்தில் நம்ம எலெக்ட் ஆனோம். எலெக்ட் ஆன உடனேயே என்னென்ன நினச்சனோ அத்தனை ப்ராஜெக்டும் 28 வருஷத்தில் அவங்க செய்யாது 1.5 வருஷத்தில் நான் செஞ்சேன். கிரேட். இதில் என்ன முக்கியமாக சொல்லணும்னா, விஜயனா பற்றி இந்த எங்கள் சமாஜத்துக்கு பிரசிடென்ட் ஆன உடனே எல்லா வைஷ்ய கம்யூனிட்டி பீப்புளுக்கும், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வைஷ்ய கம்யூனிட்டி ஆஃப் வாசு வித்யாலயாவுக்கு 50% ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. விச் இஸ் நோ ஒன் ஹவ் கிவன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இங்கே 50%ங்கிறது வந்து ஒரு பெரிய எக்கானமி. ஆக்சுவலி ஒரு 5000 10,000 வருமானம் இருக்கிறவங்களுக்கே தெரியும் அந்த 50% ஸ்காலர்ஷிப் வருது. அதுக்கு நிஜமாவே உங்களுக்கு நான் தலை வணங்குறேன்னா தேங்க்யூ. ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனை வந்து அது பாதர் பண்ணாமல் மக்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்பு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தா வேல்யூ இருக்காது. ஸோ 50% ஸ்காலர்ஷிப் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி விஜயண்ணா. நீங்கள் வந்து நான் லைஃப்பில் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஏதாச்சும் உங்களை உறுத்திட்டே இருக்கா? எனக்கு விவரம் தெரிஞ்சு மிஸ்டேக் பண்ண மாட்டேன். நான் பண்ண வேலை கடைசியில் மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா லைஃப் லாங்காக அந்த வேலையை திரும்ப பண்ண மாட்டேன். குட். பண்ணவே மாட்டேன். மிஸ்டேக் தெரிஞ்சு பண்ண மாட்டேன். அது பிற்காலத்தில் தெரிய வந்தால் லைஃப்பில் தொட மாட்டேன். கண்டிப்பாண்ணா. இப்போது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களை ரோல் மாடலாக பார்க்குறாங்க. விஜய் நம்ம நிறையா சம்பாதிக்கணும், கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும், அவரை மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் எனக்கு கூட இருக்கும். இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் ரோல் மாடலாக யாரை பார்த்துருக்கீங்க? உங்களை இன்ஸ்பயர் பண்ண அந்த பெரிய ஆள் யார்? வெங்கடகோபால் செட்டியார் எங்கள் முதலாளி. ஃபேண்டாஸ்டிக். அவர் கிட்ட வந்து 12 வருஷம் நான் வேலை செஞ்சேன். தைரியம், எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மனதில் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தவர் எங்களோட வெங்கடகோபால் செட்டியார். அவர் தான் குரு ஆசான். பொலிட்டிக்கல் ரீதியாக உங்களுக்கு யாரை ரொம்ப அட்மையர் ஆவீங்க, ரொம்ப பிடிக்கும்? பொலிட்டிக்கல் ரீதியாக காமராஜர் பிடிக்கும். ஏன்? நேர்மையானவர். அவர் வந்து ஒரு எளிமையை விரும்புவர், மக்களோட மக்களாக பழகுவர். அந்த மாதிரி ஒரு நபர் நான் இன்னைக்கு பார்க்க முடியாது, நான் பார்த்தது கிடையாது. அவரை நான் நினைப்பேன். இப்போ வர இளைஞர்கள் யாருமே காமராஜ் இல்லைங்களா? வர்ற இளைஞரில் உங்கள் மாதிரி ஆள் வந்தால் காமராஜராக இருப்பாங்கன்னு பொலிட்டிக்கலில் பேசக்கூடாது. ஏன்னா இப்போ நான் தமிழ்நாடு மகாசபை தலைவராக போகிறேன். ஒரு ஜாதி சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு கட்சியை வந்து நான் உயர்த்தியோ என்னுடைய எண்ணத்தையோ நான் சொல்ல முடியாது. ஆனால் என் மனசுக்குள்ள இருக்கிற உனக்கு தெரியும், உன் மனசுக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியும். தேங்க்யூ. அதான சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கரேஜாக இருக்கீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்களோட எந்த ஹேபிட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்கள் ஹேபிட்டை? என் ஹேபிட் அப்படின்னா எனக்கு மொத்தத்துலேயே ஒரு சின்ன ஒரு மைண்டுக்குள்ளே எப்போ ஓடிட்டுருக்கும். எல்லாரும் செய்கிற காரியத்தை நான் பெருசாக நினைக்க மாட்டேன். யாருமே செய்ய முடியாத காரியத்தை செஞ்சால் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். இது இல்லை கேஷுவலாக எல்லோரும் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி. பட் நான் வந்து ஒரு தனித்துவமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அன்சால்வ்டு இஷ்யூஸ் மட்டும் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை யாருனாலையுமே வந்து இது சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க? இல்லை, அதாவது என்னுடைய விஷயம் பேசிக் தெரிஞ்சுக்குங்க. நம்ம சமுதாய ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல ஆட்கள் இல்லையோ அந்த இடத்துல போய் உட்காந்து நான் வேலை பண்ணுவேன். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்று ராஜா ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு. அதோட ஒர்த்து இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து 48 வருஷமாக 50 வருஷமாக டெனண்ட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் யாருனாலையும் அவங்கள வெக்கேட் பண்ண முடியல. அப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க அத்தனை பேருமே சேர்ந்து எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனால் இது எப்படியா பண்ணுங்கன்னா நம்ம கோயிலுக்கு வருமானம் இல்லைன்னாங்க. வித்தின் 1 வீக் அவங்ககிட்ட பேசி
அவங்களோட ஆதரவோட அவங்க 5 லட்சம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் எந்த அளவு அப்ரோச் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் போய் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப சத்தம் போட்டு அது மாதிரி பேசாமல் அவங்க கோயிலுக்கு 5 lakhs கொடுத்து அந்த ப்ராஜெக்டை கொடுத்து இன்னைக்கு எங்கள் கன்னியா பரமேஸ்வரர் கோயிலுக்கு மாதம் 3 லட்ச ரூபா வருமானம் வருது. கிரேட்ண்ணா. இது காரியமா வீரியமான்னு பார்த்தா இல்லை, அதாவது ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் இருக்குது. அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் தான் அவங்க நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. சூப்பர்ண்ணா. அந்த விதத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் முதலாளி. ஆனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னா, ஸோ நீங்கள் வந்துண்ணா ஒரு உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருந்த பிரசிடென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் வேறு மாதிரி இருக்கும். அவங்கள பிஸ்னஸ், நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருந்து வந்திருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபைல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க த பெஸ்ட் பிரசிடென்ட், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பட் நானும் அதை பார்த்துருக்கேன். அகெயின் நீங்கள் எந்த விஷயம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி தோணுதுங்க? ஸோ தட் he will complete that project. என்ன விஷயம் நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி தோணுது உங்களுக்கு? இது நாளைக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நாளைக்கு வந்து எந்தது மிஸ்ஸிங் அதை பூரா சொல்லணும்னு அதனுடைய ஃபவுண்டேஷனை வந்து இப்போ சொல்லிடுறேன். நான் ரொம்ப லைக் பண்ணி ஆசைப்பட்டது மாற்றமே முன்னேற்றத்திற்கான முதல் படி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து ஆர்பி சாரதி காலேஜில் அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதுக்கு செய்யணும்னு நினச்சோம்னா, நம்ம டவுன் பிரசிடென்ட்ஸ், டவுன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு இல்லாமல் துண்டு துண்டாக இருந்தது. டிஸ்ட்ரிக்டை வந்து ஸ்டேட்டோட இணைச்சதுக்கு ரொம்ப பாடுபட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இன்னி பல டவுன் வந்து டிஸ்ட்ரிக்டோடைய இணையலை. ఇంకా వచ్చి ఒక డిస్ట్రిక్ట్ మీటింగ్ నడివించే నడివించకుండా ఉండే మావట్టాలు కొల్లగా ఉంటారు. ఇప్పుడు అన్న అడిగిందోనే స్టేట్ వైస్ ప్రెసిడెంట్, స్టేట్ ఈసీ అట్లాంటి ఉండి ఒక మావట్టాల్లో తనిపట్ట మురలో వాళ్ళు ఇచ్చేసారు. అయితే వచ్చి ఓ డిస్ట్రిక్ట్ మీటింగ్ పెట్టి అందరితోడ ఆదరవుతోడ ఓ ఎగ్జాంపుల్గా మేము తేడి మావట్టాల్లో మేము చేసాము. ఆ మరి అంతా చేయాలంటే ఓ టౌన్ ప్రెసిడెంట్ తోడ రోల్ అండ్ రెస్పాన్సిబిలిటీ వాళ్ళు ఎట్లా నడిపించుకోవాలా, ఎట్లా నడియవాళ్ళ ఆ మారితోడ కొల్ల ప్లాన్ వెంటదా ఆ ప్రాజెక్ట్ని మనం ఎత్తితిమి, అది చేస్తిమి. దాన్ని వచ్చి మనకు మెంటార్గా ఉండి చేసేదానికి మన వైశ్య ఎన్సైక్లోపీడియా వాళ్ళు ప్రభాకర్ అన్నను, అదే మరి మన జేసీసీలో ఇంటర్నేషనల్ లెవెల్లో వైస్ ప్రెసిడెంట్గా ఉన్న మన సిదంబరం శివకుమార్ అన్న కొల్ల కనవులతోడ ఒక మిగపెద్ద ఒక ఇది చేసిరి. దాన్ని మనం మంచి విధంగా నేను యూజ్ చేయ ముడియలే. హానెస్ట్గా చెప్పాను, ఆ ఒక ఫ్లోర్ని మేము వచ్చి మిస్ చేసిస్తాము. 2022 to 2025 ఓ అరుమైన ఫ్లోర్. అది వచ్చి టౌన్ ప్రెసిడెంట్స్ తోడ రోల్స్ అండ్ రెస్పాన్సిబిలిటీ తెలిస్తే వాళ్ళదా కింగ్, వాళ్ళకు మించి ఎదిమేలే. వాళ్ళు వచ్చి కరెక్ట్గా వాళ్ళు తెలిసి వాళ్ళు కరెక్ట్ ఇంటాక్ట్ అయిసిరింట టౌన్ డిస్ట్రిక్ట్ స్టేట్ దానికి కూడా నేషనల్ లెవెల్లో ఎది ఉన్నాను నిండా కోఆర్డినేషన్ క్లియర్గా ఉన్న అట్లా అనేది నాతోட కనవుగా ఉండే. నేను దాంట్లో మిస్ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தோணுதா? எனக்கு மைண்ட் வாய்ஸ் தெரியும் எனக்கு. அப்படி இல்லை. இப்போது அவர் வந்து இந்த வரைக்கும் போட்டி இல்லாத ஒரு ஆரிய சமாஜத்தை போட்டியை உண்டாக்கி நல்ல விஷயம் செய்கிறதுக்கு கொண்டு வந்தார். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வண்டி ஓட்டுவாங்க. நான் வந்து இப்போ அவர் போய் கேன்வாஸ் பண்ணார். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பண்ணுற சேவையை பார்த்து, நான் பண்ணுற ஒர்க்கை பார்த்து அவங்கெல்லாம் என் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின். உங்களுக்கு நீங்கள் இப்போ சொன்னீங்க சம் பெண்டிங் ஒர்க்குன்னு சொல்லி, உங்கள் ஆத்ம ரீதியாக உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து இந்த 3 இயர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப మనసు பிடிச்சு? ఇది నిండా కష్టమైన కేள்வி. ఓన్లీ అంటే ఒక తల్లి ఉండ్రింట వాళ్ళంతా తోడ బిడ్డలంతా ఈక్వల్. అప్పుడు చేయలేదంటే వెనక చేస్తారు, వెనక చేయాలంటే మొదట్లో చేసింటారు. దాంట్లో செஞ்சது சொல்லுங்க. செஞ்சது எல்லாமே தான். ஏன்னா எல்லாரையும் நம்ம வந்து பார்க்குறோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து எந்த விஷயத்த ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சேம் ஈவெண்ட் வந்து அவர் இன்னும் பெட்டராக செய்வார். ஸோ தட் కరెక్ట్. இல்லை, అதாவது స్వయంవరం ముందు నిండా ప్రమాదంగా ఎక్స్ట్రాడనరీగా చేస్తే అయితే బలం వచ్చి తక్కువదా. ఎంత పేరు దాన్ని యూస్ఫుల్గా చేసి ఆ ఒక ఫ్లోర్ని యూజ్ చేసి కరెక్ట్గా పెంగ్లీ నడిచాను అట్లాంటివి వచ్చి మేము ఇమాజిన్ చేసిన அளவுக்கு ఇది లేదు. అదే మాదిరి జాబ్ మేళ ఎక్స్క్లూసివ్గా మన వాళ్ళకు మట్టు తనీగా మనం చేయాల అట్లాంటి ఒక ప్లాన్ చేసి మనం ఆరంభిస్తే అయితే మనకు మంచి విధంగా నడిచినాయి. ఇప్పుడు నేటి ఎంత పాండిచేరిలో 1000 పేరు పైగా వచ్చి కలిసి ఉన్నారు.
ఆ మాదిరి ఒక సాటిస్ఫైడ్గా ఉంది అంటే ఓకే అయితే అంతా కమ్యూనిటీకి చేరిదా మనం ఒకటి చేయముడిస్తుంది దాంట్లో మన వాళ్ళకంటే తనీగా జాబ్ మేళా పెట్టేటప్పుడు ఆ సీరియస్నెస్ వచ్చి మన వాళ్ళ బిడ్డలకి లేదు మత వాళ్ళ అంతా కాంపిటీషన్గా కంపీట్ చేయబెట్టేటప్పుడు వాళ్ళు పోటీ వేసి ఎట్లా ముందుకు రావాలనే దీంట్లో మన వాళ్ళ బిడ్డలే జాస్తిగా తీసింటారు అదే మాదిరిగా వినయతోడు బిజినెస్ అంటే ఎత్తుంటారంటే అది ఇంకా ఆ బ్లడ్లో మన బ్లడ్లే ఉండేది వచ్చి బిజినెస్ అది చాలదు రామకృష్ణన్ మారి ఒక అద్భుతమైన వాళ్ళంతా ఉంటారు அடுத்து వాళ్ళు ప్రాజెక్ట్ చైర్మన్గా వాళ్ళు పొరుపెత్తుకుపోయారు ఈ 2025 to 2028 వచ్చి ఇది మా దగ్గర ఉండేదంతా లెర్నింగ్ ప్రాసెస్ ఫస్ట్ స్టెప్ మీ కోయంబత్తూరు టీం దగ్గర వచ్చేటప్పుడు అంతా ఎక్స్ట్రాడినరీగా వాళ్ళు వచ్చి చేస్తారు వాళ్ళు నిండా సిరప్పుగా ఒక్కొక్క తిట్టము వచ్చి చేస్తారు ఇంకోటి నాకు నిండా పెట్టిన తిట్టం తొట్టిలు తాలాంటి తిట్టం అది నేను తలిచిన அளவுக்கு నాకు ఆ తొట్టిలు తాలాంటి తిట్టాన్ని వచ్చి செயல்படுத்த முடியல అయితే నిశ్చయంగా మీరు அடுத்து వచ్చే వాళ్ళు వచ్చి అది ప్రమాదంగా చేస్తారు పెనుగుండా పుణ్యయాత్రలు అదాదు మేము ఇది ఇమాజినే చేయ முடியல పెనుగుండా పుణ్యయాత్రల బిజినెస్ మ్యాన్ అంతా ఎట్లా హెల్ప్ చేస్తారు ఇది మనం వచ్చి అమ్మవారి తల్లి దర్శనం చేసేదానికి 120 పేరు 130 పేరుని పిలిచిపోయాము అట్లంటే తెలుస్తుంది అట్లా కోయంబత్తూరులో ఉండే ఓ బిజినెస్ మ్యానే వచ్చి ఒక కరూరులో ఉండే ఓ డిస్ట్రిక్ట్లో ఉండే వాళ్ళు పిలిచిపోయారు అట్లంటే ఈ బిజినెస్ మ్యాన్ అయినా సురభి కార్తిక్ నుంచి தான் నడిచింది వాళ్ళు వచ్చి వాళ్ళు అదాదు ఒక క్వశ్చన్ ఉండే ఫస్ట్ ఉండే వండర్ డైమండ్స్లో ఉండి మన శిల్పా ఏజెన్సీస్ వరకు మన డీకేపీ అన్నతాడ వాళ్ళతో కన్స్ట్రక్షన్ కంపెనీలో ఉండి సురభి కార్తిక్ అన్నతాడ సురభి బుల్లియన్ల వరకు అంతమే హెల్ప్ఫుల్గా ఉన్నదానిచిదా అంతమే నడిచాను ఈ మాదిరి వాళ్ళంతా నేటి కొత్తగా వచ్చి నేటికి అంత హెల్ప్ చేసిన దానికి రెడీగా ఉండారు అట్లా అనేది మా సంతోషం ஒரு क्वेश्चन விமன் எம்பவர்மெண்ட் இல்லை இப்போ இவர் சொன்னார் இல்லைங்க వీళ్ళు చెప్పిరు కదా ఏం చెప్పిరు జాబ్ మేళా ఈ జాబ్ మేళాకి వచ్చి ఇప్పుడు మన 1000 మెంబర్స్ వైసియాస్ అట్లా అనేసి ఉండారు నాతో కొల్ల ఏముగా రేటు చెప్తాను తెలిసి ఇప్పుడే చెప్పేసాను ఒక పెద్ద యాప్ రెడీ చేయకపోయాం ఈ యాప్లో వచ్చి ఆర్యవేసి సమాజం కోయంబత్తూరులో ఉండేవాళ్ళు తమిళనాడులో ఉండే మొత్తం ఆర్యవేసి సమాజం మెంబర్స్ అందరమే ఇప్పుడు ఎగ్జాంపుల్ కోయంబత్తూరు ఉంటే ఎంత నగలు బేరం చేశారు ఓరు డాక్టర్గా ఉండారు ఓరు వకీల్గా ఉండారు ఓరు జనరల్ మర్చెంట్గా ఉండారు ఆ మరి ఏదైతే బిజినెస్ చేసే ఓరు ఎడ్యుకేషన్ ఉండారు అట్లానే మరి ఒక్కో ఊరికి ఒక యాప్ రెడీ చేయకపోయాం ఆ యాప్లో వచ్చి కూర్చుంటే ఇప్పుడు మన కృష్ణగిరిలో జాబ్ కావాలి అట్లా అంటే కృష్ణగిరిని వేస్తే అక్కడ మన వాళ్ళు ఊరు అంతా ఉండారు వాళ్ళు ఏమేమంతా విషయం ఉంది తెలిసి ఒక పెద్ద ట్రీ ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க வந்து கோயம்புத்தூர் சமாஜம் சொன்னீங்க ஆட் தமிழ்நாடு மகாசபா இல்ல நான் என்ன சொன்னேன் எக்ஸாம்பிள் சொன்னேன் கோயம்புத்தூர் சமாஜம் அது போல எல்லா சமாஜங்களும் கிரேட்னா நான் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चनனா விமன் எம்பவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் மகளிர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க அக்ராஸ் குளோப் கம்யூனிட்டி வைஸ் சொல்ல கிடையாது நம்ம சமுதாயத்தை சேர்ந்த விமன் எம்பவர்மெண்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ఇప్పుడు ఎక్కడ ఐటీ పార్క్ పోతేనే ఏ బిడ్డలు చూస్తే జాతమితే ఏమంటే నేను ఐటీలో వర్క్ చేసేంట அப்படிங்கிறாங்க இன்னைக்கு முதல்ல వచ్చి మోపిలాలు వర్క్ చేస్తూ ఉంటారు ఆడవాళ్ళు అంతా వర్క్ చేయరు నేటి ఇద్దరుమే వర్క్ చేసే அளவு కెపాసిటీ ఉంది యూఎస్లో మోరుకుండా అంతా ఉంది వాళ్ళకి ఏం వసతిగా ఉంటుందో మనం చేయొచ్చు ஓகே நெக்ஸ்ட்னா இப்போ நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க வேறு வேறு கம்யூனிட்டி பீப்புள் பார்க்குறீங்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நம்ம ஜென்ரேஷன் அதாவது யங்ஸ்டர்ஸ் ஒரு 35 இயர் ஏஜ் இருக்குது நம்ம இளைஞர்கள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞனும் வேறு கம்யூனிட்டி சேர்ந்த இளைஞனும் எப்படி இருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹவு ப்ரோ ஆக்டிவ் ஆர் நம்ம எப்படி இருக்கிறோம் அதாவது நம்ம உடம்பு ரத்தத்திலேயே இருக்கு உண்மையை சொல்லுங்க ஸோ தட் பீப்புளுக்கு வந்து இல்லை நமக்கு வந்து ஒரு இடத்துல வீக்காக இருக்கும் இவர் ஃப்ராங்காக பேசுறதுனால சொல்கிறேன் ஒரு இடத்துல நம்ம சமுதாயம் ஒரு இடத்துல வீக்காக இருக்குது మనకేమి అట్లానే పొడుస్తుంది సెట్టిఆర్ సెట్టిఆర్ ఓరాచి ఏ సెట్టిఆర్ చెప్తేనే నాకు అంతదా బీపీ జాస్తి అయిపోను ఆ మరి మన కమ్యూనిటీ బేస్ చేసి చూసేటప్పుడు మనకు ఉండే திறமை யங்ஸ்டர்ஸ் தான் சொல்கிறேன் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு உள்ள திறமை நாலேஜ் 100% எந்த கம்யூனிட்டியும் கிடையாதுன்னு ஆணித்தரமாக உண்மையாக சொல்கிறேன் கிளாப் பண்ணிங்க உண்மையாக சொல்கிறேன் இப்போது உதாரணமாக வந்து என் பையன் யூஎஸ்லேருந்து படிச்சுட்டு வந்தவுடனே ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படி நான் ரொட்டீனாக வந்து வேண்டாம் அதெல்லாம் நல்லா இருக்காதா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் உடனே ஒய்ஃப் வந்துட்டு ஏமிட்ட ஆடபிட்ட உண்டுன்ட்டு మన డౌరీయోల మోపినాడు బేరం చేయండి అన్నాங்க அந்த వార్త పెరియ వార్త ఆడబిడ్డ కన్న వాళ్ళు వరసచ్చి పెళ్లి చేసేము మోపినాడు కన్న వాళ్ళు మనము ఆ மாதிரி చెయ్యవల ఇది ఆడబిడ్డగా ఉంటే ఏం చేస్తారు அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கேட்டா
உடனே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது கொடுத்தேன். இன்னைக்கு அவன் பிஸ்னஸில் நான் என்ஜாய் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர்ண்ணா. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஒரு யங்ஸ்டர், என் பையனும் ஒரு யங்ஸ்டர். இப்போ அவனுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூத் விங்கு எல்லாம் வந்து யார் எந்த வியாபாரம் இளைஞர்கள் பண்ணாலும் முழு ஆதரவு தமிழ்நாடு ஆர்விசியா மகாசபா சார்பில் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். ஃபென்டாஸ்டிக்ண்ணா. ஆனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ண்ணா. இப்போ வந்து அவன் கரண்ட் ஜென்ரேஷன் பற்றி சொன்னார். ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க 10 வருஷம் கழிச்சு? அதாவது இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி. நம்ம இந்தியா 10 வருஷం ముందుగా నేను ఎట్లా ఉంటినో ఇప్పుడు ఎట్లా వచ్చినామో ఆ మాదిరి 10 வருஷం వెనక ఇప్పుడు ఉండే వాళ్ళంతా బిజినెస్లో వచ్చి ఎక్స్ట్రాడినరీగా వాళ్ళు వస్తారు. అదే మరి సముదాయ పోక్లను సముదాయ ఎన్నాళ్ళను ఇప్పుడు నేటికి పంగుపడే అందరమే వచ్చి மிக சிறப்பான ఒక తావుగా వాళ్ళందరమే వస్తారు అనేసి. எந்த ஃபீல்டில் வருவாங்க? நம்ம டெக்னாலஜிலையா இல்லை நிச்சயமா டெக்னாలజీ தான் ఇప్పుడు ఉండారు. అయితే బిజినెస్ వస్తే ఇంకా నష్టం. நான் சமுதாயங்கிறதுனா நான் வந்து பிரித்து பார்க்குறேன். நான் இந்த வைஷ்ய கம்யூனிட்டிங்கிறது பிரித்து பார்க்குறேன். ஆந்திரா வைஷ்யாஸ், கர்நாடகா வைஷ்யாஸ், தமிழ்நாடு வைஷ்யாஸ். இந்த 3 கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டோட வைஷ்யாஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி டு அதர் ஸ்டேட்ஸ்? అதாவது మనం మిడిల్లో ఉంటాము. ఆంధ్రా వైశ్యాస్ కంటే పైగాను, కర్ణాటక వైశ్యాస్ కంటే కిందను ఉంటాము అనేది నా తోట కరెక్ట్. అதாவது ఎట్లంటే కర్ణాటక వైశ్యాస్ వచ్చి కొంచెం ఎక్స్ట్రాడినరీగా పొడిచిరి. వాళ్ళు వచ్చి బిజినెస్లో వచ్చి కొల్ల ఈడుబాటుగా వాళ్ళు ఇది చేస్తూ ఉండేదానికి వాళ్ళు వచ్చి డెవలప్మెంట్ దీంట్లో వాళ్ళ మహాసభ ప్రెసిడెంట్ ఎత్తు పొడిచిరి. అది నుంచి బెస్ట్గా ఉంటారు. ஆந்திரா கண்டா மன நச చేసాము అట్లా అనేది మన చూడాలి. நெக்ஸ்ட்னா இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் டென்யூரில் இருக்கீங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ஃப்ளோங்கிறது இயர் டு இயர் மாறும். ஸோ ஒரு ஃபண்ட் இங்கே இருந்திருந்தா இந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்கலாம், ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் నిశ్చయంగా కొల్ల ప్రాజెక్టుమే వర్త ఇచ్చాను. అதாவது ఫండ్ ఉంటే నష్టం ఉన్న అట్లనేది నిండా యథార్థమైన ఉన్మదా. అయితే ఏమో ఈ 3 வருஷాల అమ్మవారే మమ్మల్ని తూకుని వచ్చేసంట తలిచాను. ఏ ఒక ఫండుమే లేకుండానేదా ఇలా మహాసభ ఉండే ఫండ్ని ఎదుమే మేము యూటిలైజ్ చేయలేదు. అందరుమే వచ్చి కాంట్రిబ్యూట్ చేసే அளவுக்கு நம்பிக்கை పెట్టే அளவு మేము నడుచుండాము. అట్లాంట నేను స్టాల్మగా తలుచున్నాను. விஜய், நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா ஹீஸ் சம் ட்ரெண்ட் செட்டர். இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இந்த 2025 வந்து ஒரு எலெக்ஷன், ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் வந்து இவர் ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல் மாதிரி பண்ணி ஒரு செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹி வில் விசிட் கண்டினியூஸ்லி இந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாமே விசிட் பண்ணுவார். எந்த ஈவெண்ட்ஸும் மிஸ் பண்ண மாட்டார். ஹி வில் பி வெரி ஆக்டிவ். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் உங்களை விடுவாங்களா? நல்ல கேள்வி. நான் ஒய்ஃப் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். எங்கே கூப்பிட்டாலும் ஒய்ஃபோடையே போவேன். இந்த முறை நான் வந்து என்ன மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாடு ஆர்விசியா மகாசபாவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ சேலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருப்பார், தமிழ்நாடு வைஸ் பிரசிடென்ட். அவருக்கு அங்கே போய் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியாது. கோம்பை என்ன மாதிரி ஈஸியாக நம்மளால் போக முடியாது. ஆனால் பட் அங்கே இருக்கிற ஆளை வந்து கோம்பை என்ன ஸ்டைலில் கொண்டு உட்கார வைக்கணும்னு ஆசைப்படும். ஸோ கிரியேட்டிங் லீடர்ஸ். இப்போ எந்த ஊர், இப்போ நேற்று எக்ஸாம்பிள் ஏஎன்எஸ்ஆருக்கு பத்திரிகை கொடுக்கணும். இது கண்டிப்பாக கோம்பை என்ன தான் நேரில் போய் கொடுத்துருப்பாரு. ஆனால் என் சார்பாக நேரில் போய் சேலத்தில் போய் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏஎன்எஸ்காருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாண்ணா? நீங்கள் பத்திரிகை கொடுக்கும்போது உங்களை விட எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் அங்கே இருக்கும்போது நான் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். నేను చెప్పినాను ఫస్ట్ వచ్చి మా కరెక్టా మేము ఎందుకు ఇట్లా ట్రావెల్ చేయవలసిన ఒక అవసరం ఉండే టీమే లేకుండా ఉండేది పడతావుల. ఆ టీం క్రియేట్ చేసేదానికోసం మేము ట్రావెల్ పోవాలా, క్రియేట్ అయిపోయా. ఇక అన్న వచ్చి ట్రావెల్ పోవాలంటే అవసరం లేదు. పల లీడర్స్ని వాళ్ళు உருவாக்கிస్తారు. அதாவது அஸ்திவாரம் போட்டான்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இனி மேலே இருக்கிற விஷயந்தான் ஒரு தெரியுமே தவிர அஸ்திவாரம் எந்த பில்டிங்க்கும் தெரியாது. ஆனால் நான் வந்து கீழே கார் பார்க்கிங் போடுறேன், அதனால் அஸ்திவாரம் கண்டிப்பாக தெரியும். ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் மைட் பி, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக கூட இருக்கலாம். நீங்கள் 2 பேருமே பதில் சொல்லணும். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த வேர்டு சொல்லலை நான். வெரி ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகுது. இட்ஸ் வெரி சேலஞ்சாக நினைக்கிறீங்களா? இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்லை வந்து காலத்தின் சூழ்நிலையா? ப்ளீஸ் சொல்லுங்கள். இது கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின். இதுக்கு மெயினான காரணம் அவங்க அப்பா அம்மா காரணம்.
நம்ம தான் காரணம், பிரியறதுக்கு நம்ம தான் காரணம். என்ன காரணம்? சரி, வெள்ளிக்கிழமையானா ஒரு முஸ்லீம் வந்து தர்காக்கு போகிறான், ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகிறான், మనవాళ్ళు అమ్మవారి గుడికి ఎట్లా పోయామనేసి మనకే తెలుసు. ఎవ్రీడే మినిమం ఒక వారానికి ఒకసారి ఫ్యామిలీ వెంట ఫస్ట్ గుడికి పోవాలి. ఆ గుడికి పోయి మన కల్చర్, మన అమ్మవారిని మన వాళ్ళ ఎత్తు రావాలి. ఒక డైలీ నేను సినిమా పోయాము, ఇప్పుడు சில క్లబ్స్ అంతా నేను కావాలి చూస్తాను అన్న, మేము పెట్టి ఎంజాయ్మెంట్ కన్నా క్లబ్కి అంటారు. ఇప్పుడు వాళ్ళంతా పిలిచి మా గుళ్ళో ఎవ్రీ మంత్ ఒక అభిషేకం చేయని చెప్తే, ఎవ్రీ మంత్ అభిషేకం వాళ్ళకు కూడా హ్యాపీ. మన అంతా తోడ విషయాన్ని ఇప్పుడు నేటి ఈ ఎలా నేను కూర్చుంటా అంటే కన్యాపరమేశ్వరి இல்லை இந்த மாடர்ன் வேர்ல்டில் இந்த கல்ச்சர் தேவைன்னு நினைக்கிறீங்களா? மாடர்ன் வேர்ல்டில் கல்ச்சர் தேவைன்னு இப்போ எல்லாருமே பழசு தான் விரும்புகிறாங்க. இப்போ நமக்கு எங்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குது? ஆன்மீகத்தில் கிடைக்குது. அந்த ஆன்மீகம் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போது நீங்கள் நினைக்கிறத விட நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து అంత ఫంక్షన్కి మన ఫ్యామిలీని పిలిచిపోతాం. ఓ ఫంక్షన్ నడిస్తే అంటే ఒక ఇంట్లో పెళ్ళి నడిచేయాలంటే మన ఫ్యామిలీని పిలిచిపోయిలే. ఆ కాలాలు వచ్చా ఓ పెళ్ళి అట్లంటే 2 దినం ముందుకాలనే వచ్చేస్తాము. వచ్చేసి అందరి వెంట పழகி అందరి వెంట క్లోజ్ అయ్యి వీళ్ళింట్లో ఈ బిడ్డ ఉంది, వీళ్ళింట్లో ఈ పిన్నాడు ఉండారు, ఆ మరి వచ్చి ఒక ట్రాన్సాక్షన్ వచ్చి అసలు చూస్తాము చేస్తాము. నేటి ఆ మరి ఎదిమే తక్కువ ఉంది. ఇప్పుడు బెనుగుండ ఆత్ర పోయినవన కదా మన అమ్మవారితో పవర్ మనందరికీ తెలిసింది. ఇప్పుడు ఈ மாதிரி మనకు దేవుని పవర్ని జాస్తి చేయాలంటారు సార్. సూపర్నా. అన్న நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? కిట్టతట్ట అన్న చెప్పింది అంతమే వచ్చి 100% కరెక్ట్ దా. అది అందరూ మారవల అట్లనేది ఒక న్యాయమైన ఒక వాదం, కరెక్ట్ అయిన ఒక వాదం. దీంట్లో మనం వచ్చి మన తమిళనాడు ఆర్య విషయ మహాసభలో ఉండి దీన్ని ఎట్లా మార్చేది అట్లాంటి ఒక థింక్ చేసి ఒక ఉరువైన ఒక ప్రాజెక్ట్ దా వైశ్య రక్షకన్. వైశ్య రక్షకన్ అనే ప్రాజెక్ట్లో నేను బిడ్డలంతా పాదై తవరేరు నిజంగా అంటే దాంట్లో ఒకే ఓతాళ్ళు தான் నడిచాను తిరుకోవలూరులో. దాంట్లో ప్రాజెక్ట్ చైర్మన్ సరి, దాంట్లో వచ్చిన మెంటార్స్ సరి చూసేటప్పుడు కొళ్ళ బిడ్డలకు వచ్చి వాళ్ళ పేరెంట్ పైగా ఏ ఒక అభిమానమే లే, పేరెంట్ని పెట్టనే లేదంటే ధైర్యంగా చెప్పారు. అట్లా ఉండే వాళ్ళని ఎంత ఇప్పుడు నేటి సొసైటీలో இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன கிராஸ்னா, டிபெண்டன்சி இல்லாதனால வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகுதுங்களா? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியிலையோ இல்லை ஒரு எமோஷனல் ரீதியிலையோ வந்து நமக்கு வந்துன்னா ஒரு 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 கப்புள்ஸ் வேணும். இன்றைக்கி வந்து டிபெண்டன்சி இல்லை, ஸோ நானும் சம்பாதிப்பேன், என்னாலையும் முடியும், ஸோ இதனால் வந்து விட்டு கொடுக்குறது எல்லாமே இல்லாமல் இருக்கா? ஜஸ்ட்டு அது டிபெண்டன்சி ஓகே, அதாவது சம்பாதிக்கட்டும் தப்பு இல்லை, சுதந்திரமான ஒரு சம்பாதிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துட்டா பரவாயில்லை. மெயினுக இல்லை இல்லை, நீங்கள் பணத்தை பார்க்குறீங்க, நான் அன்பை பார்க்குறேன். అమ్మా నేను అంగిట్లు ఉంటారు, సాయంత్రం 5 గంటల బిడ్డ వచ్చింది, అమ్మా నేను అక్కడ ఉండరు, ఆళ్ళు 3 ఇద్దరు బేరం చేస్తూ ఉంటారు. 5 గంటల బిడ్డ వచ్చిన తర్వాత ఇన్వైట్ చేసేటప్పుడు ఆ అమ్మ ఇంట్లో ఉండవడం. అమ్మ నీకు ఏం కావాలమ్మా, దోశ కావాలన్నా పోసే, కాఫీ కావాలన్నా పోసే, నువ్వు వేసిండే డ్రెస్ కొల్ల నస్తుంది, నువ్వు ఈ மாதிரி చేసిండావు అనేది అన్బు ఆ తవ చూమిస్తుంటే అన్బు పైకే పணம் ఏం పెద్ద விஷயம் தெரியல. சூப்பர்ண்ணா, ஃபேண்டாஸ்டிக்ண்ணா. நெக்ஸ்ட் நான் உங்களை கோம்பை அண்ணா கிட்ட நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்ன? நீங்கள் அடிக்கடிக்கு பேசிட்டே இருப்பீங்க, டே அவர் அது பண்ணிட்டாரா இது பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. வாட் மேட் யூ டு டெல் தட் வேர்ட்ஸ்? என்ன இன்ஸ்பயர் ஆச்சு அவர்கிட்ட? இல்லை ரொம்ப பணிவு, இவ்வளோ பெரிய போஸ்ட், அந்த மாதிரி பணிவு உங்களால் இருக்க முடியுமா? என்னால் ரொம்ப குமிய முடியாது, பட் மனசுக்குள்ளே நிறைய பணிவாக இருப்பேன். அவர் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வந்தவர் இந்த சாதனை பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் நான் இதை போஸ்ட் எடுத்தேன். உங்களுக்கு விஜயனோட பிடிச்ச விஷயம் என்ன? எந்த ஒரு கஷ்டமான ஒரு செய்கைக்கும் செயலுக்கும் அவர்கிட்ட வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி அதை ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய அளவு திறமை உள்ளவர், அது ரொம்ப பிடிச்சது. வேறு கோபம் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை வெளிக்காமிக்காம சிரிச்சுக்கிட்டே ஆனால் சாதிச்சிருவார். எதையுமே வந்து அதை சாதிக்கிறதுல விடவே மாட்டார், அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ வந்து அண்ணன் தான் வந்து ரொம்ப ஒரு ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயனை வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இந்த அன்பு தான் காரணமோ? இந்த அன்பு தான் காரணம்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய ஊரில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது வந்து நல்ல ஒரு செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன். மகாசபா வந்து தமிழ்நாடு பூராமே நல்லா இருக்கும், சேலம் வரணும், அதே மாதிரி எல்லாரும் வரணும். அப்போ இத்தனை நாள் ஏன் தரல கோயம்புத்தூருக்கு? இத்தனை நாள் கொடுத்து இல்லை, தரலன்னு இல்லை, கொடுத்தும் நீங்கள் வாங்கலை, அப்படி அதுதான் உண்மை. பல தடவை வந்து கஸ்தூர் ரங்கண்ணாவே வந்து அண்ணா இருக்கிறாரான்னு தெரியல, இருக்கிறார், அவரே வந்து அவர் கற்பகம் ராமதாஸ் அண்ணாட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாம் இது பண்ணலை.
ஆனால் இப்போ ஒரு போட்டின்னு வர்றப்ப எங்களுக்கு வேணும்னு சொல்லி வம்பா வாங்கிட்டீங்க, அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல அவர் சொன்ன கருத்துக்கு வந்து என் மனசார ஒரு விஷயத்தை நான் திங்க் பண்ணேன். என்ன திங்க் பண்ணேன்னா, இப்போ இருக்க தலைவர் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த வர தலைவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு என் மைண்டுக்கு அனலைஸ் பண்ணி இந்த பதவி எடுக்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், என்னால் நல்லா பண்ண முடியும்னு என் மனசில் நம்பிக்கை வந்தங்காட்டி தான் நான் தைரியமாக எடுத்தேன். இல்லைன்னா நான் 100% இது ஒரு சின்ன பதவியெல்லாம் கிடையாது. விஜயனா, அதுக்கு தான் வந்து உங்களை சுற்றி இப்போ 100 யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இல்லை, ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி வாசை கிளப்போ, லயன்ஸ் கிளப்போ, ரோட்டரி கிளப்போ அந்த பதவி கிடையாது. இது 3 வருடம் நம்ம சமுதாயத்துக்கு நல்ல கைட் பண்ணி ஒரு தைரியம் வச்சு பல விஷயங்கள் நம்ம செய்யணுங்கிற அந்த போஸ்ட்டுக்கு என்னால் செய்ய முடியும்னு தன்னம்பிக்கை இருந்தனால தான் இந்த போஸ்ட் எடுத்தேன்னா. நான் உங்கள்கிட்ட கேட்டே வாங்கினேன். ஏன் கேட்டே வாங்கினா, இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு. வியானிக்கா கண்டிப்பாக செய்ய முடியும்னு வாங்கினேன். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், 5-10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். விஜயண்ணா, உங்களுக்கு பிடிச்ச மூவி என்ன? ரஜினி. பாட்டு இளையராஜா சாங்ஸ். ஹீரோயின் விஜயலட்சுமி. எந்த விஜயலட்சுமி? என் ஒய்ஃபு. என்ன இப்போ பொய் சொல்கிறாங்கல்ல? இல்லை எப்போவுமே என் கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்ச ஹீரோயின்? கல்யாணத்துக்கு முன்னால் பிடிச்ச ஹீரோயின் அம்பிகா. எந்த அம்பிகானா? ஏதோ சகலகலாவலான்னு படத்தில். சூப்பர்ண்ணா. பிடிச்ச ஃபுட்டு? பிடிச்ச ஃபுட்டு பாத்திரம்னா சத்தன்னா. பிடிச்ச தேட்டர்? பிடிச்ச தேட்டர் ராஜா தேட்டர். பிடிச்ச டூரிங்? டூரிங் மீன்ஸ் வெளியூர் சுற்றுறது? எஸ்ஆர் ஜங்களா? எஸ்ஆர் ஜங்களா இப்போ கிடையாது. அப்போல்லாம் பார்த்தோன்னா பழனி போவேன், அப்புறம் சென்னிமலைன்னு ஒரு ஊர். ஓகே. என்ன ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப காஸ்ட்லியாக ஃப்ரெண்டை மிஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப்பில் கண்டினியூவாக இருப்பாங்க. உங்கள் பையன் உங்கள் ஒய்ஃப் தவிர்த்து சொல்லுங்கள். பையன் ஒய்ஃபை தவிர்த்து தான் சொல்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் என் லைஃப்பில். பகல் அவங்க தான் எனக்கு ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க. ஒன்று வந்து துறையூரில் இருக்கிற அப்சரா முரளி, பாருங்கள், அந்த ஜென்டில்மேன் நாங்களே பார்த்தது இல்லை. இவர் தான். சூப்பர்ண்ணா. என்ன நேரம் திட்டிகிட்டே இருப்பான், என் ஒய்ஃப் மாதிரியே. அது ரொம்ப பிடிக்கும். செகண்ட் சிவான்னு சொல்லிட்டு அதர் காஸ்ட் ஒரு பையன், அவன் இப்போ இல்லை. நாங்கள் 3 பேருமே ஒரு செட்டு எப்போவுமே. எங்களுக்கு பிடிச்ச நண்பர். உங்கள் டிரைவிங் ரொம்ப பிடிக்குமா? டிரைவிங் ஐயோ சூப்பர். ஆனால் நான் டிரைவ் பண்ணுவேன், கூட வர்றவங்களுக்கு பிடிக்காது. ஓகேண்ணா. நீங்கள் எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்கண்ணா? ஜாலியாக ஒரு பர்சனல் கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிட்டாக இருக்கீங்க. ஆமாம். பட் ஒரு நாள் கூட நீங்கள் ஃபீல் பண்ணதில்லை ஜாலியாக இருக்கீங்க, அந்த ஒரு கன்சர்னே கிடையாது உங்களுக்கு? எப்படி இவ்வளோ அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க? ஜாலியாக இருக்கேன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது ரூம் போட்டு யோசிச்சு இல்லை அதுக்காக ஃபீல் பண்ணி அதெல்லாம் செஞ்சோன்னா அந்த விஷயம் சால்வ் ஆகாதுங்கிறது எனக்கு தெரியும். நடந்த விஷயத்தை பயப்படுறதில்ல. எதுக்கால எந்த விஷயம் வந்தாலும் இல்லை, நான் சொல்கிறதுனா உங்களோட உருவம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சூப்பர். லட்சத்தில் ஒரு ஸ்பிரிட்டா இருக்கணும். See how sporty. 1000ல் ஒருவன் இல்லை, லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன். ஆனா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உருவம் வர காரணமே என் ஒய்ஃப் தான். எதுவுமே கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து என்னை இந்த அளவு ஆளாக்குனது அவங்க தான். நீங்க ஸ்லிம்மா இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இப்படியே இருந்திருப்பீங்களா, இல்லை ஏதாச்சும் சினிமாவில் ஹீரோவாக போயிருப்பீங்களா? இல்லை ஸ்லிம்மாக இருந்ததுன்னா இன்னும் ஜாலியாக இருந்திருப்பேன். சூப்பர். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மூவி? இப்போ சமீபத்தில் சினிமாவே பார்க்கல, அதுக்கு முன்னாடி எல்லா சினிமாவையுமே பார்ப்பேன். கமல்ஹாசன் மூவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினி, அவர் கமலா. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னா? என் ஒய்ஃப் சமைக்கிற எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும். ஒய்ஃப் வரல இன்னைக்கு? இருக்கிறாங்க, முன்னாடி வந்துட்டா பரவாயில்லை, அவங்க இல்லை, அதான் இருக்கிறாங்க. டீச்சர் அம்மா. சரி, நான் இப்போ நீங்கள் வந்து விஜயனா டீம் பற்றி நினைக்கிறீங்க? டீம் வந்து ஒரு அற்புதமான டீம். தலைவரை எந்த வேலையும் வாங்காம, தலைவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம, தலைவருக்கு எந்த வேலைன்னு தெரிவிக்காம ஒரு டீம் செயல்படுதுன்னா அது கோயம்புத்தூர் டீம் தான். சூப்பரான டீம். ஸோ வந்து நீங்கள் வந்து இல்லை, இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சார் சொன்னது கரெக்ட். என்னோட டீமுக்கு நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, எந்த விஷயமும் சொல்லலை, எல்லாமே அவங்களுக்கு பவர் கொடுத்தேன். அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, எங்கிட்ட நீங்கள் கேட்டு எதுவுமே செய்யக்கூடாது. ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே நான் வந்து இதை செய் அதை செய்யன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் எது செஞ்சாலும் என்னால் சரி பண்ண முடியும்னு என்னுடைய தன்னம்பிக்கையினால் நான் அந்த பீரியட் கொடுத்தேன். ஃபேண்டாஸ்டிக்ண்ணா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் விஜயனா கொடுக்குறீங்க, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்க என்னோட ஆசை அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட் சொல்லுவீங்க நீங்கள்? என்ன ப்ராஜெக்ட் வந்து விஜயனால கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
இல்லை முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலை. விஜயண்ணை வந்து 16 அம்ச திட்டத்திலே ஒன்று கூட குறைக்காம அப்படியே கொண்டு வந்துட்டார் இல்லையா, அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. நான் செய்ய முடியாதது, செய்ய வேண்டியது, செய்யறது அவசியமானது. சொத்து பாதுகாப்பு குழு பல ஊர்ல சொத்துக்கள்ல ప్రచனைகள் వస్తూ ఉంది. దీనికి అడ్వకేట్ పెట్టిన ఒక టీంని మనం పెట్టిమో తవర దానికి அடுத்த స్టెప్ మనం పోలేదు. ఎంపీలను కొల్ల ప్రచనలు ఉంది. దీని ఎంత విజయన్న மாதிரி ஒருதா சால்வ் செய்ய முடிச்சு. விஜயண்ணா நான் ஒரு சொத்து பாதுகாப்பு பேசுறேன். ఇంకోటి ఏమిటంటే நீங்க வந்து பொறுப்பு எத்துந்து ముందుగానే కొల్ల పేరు ఇప్పుడు వచ్చి అప్రోచ్ చేస్తున్నారు. தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் சொத்துக்கள் வந்து வைஷ்ய சொத்துக்கள் வந்து நம்மளால வந்து அது பயன்பாட்டிலே இல்லாமலையும் பவர்ஸ்ல இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எத்தனை லட்சங்கள் சொத்து இப்போ இருக்கிற சொத்துல ஒரு 60% அந்த மாதிரி இருக்குன்னு நான் ஜட்ஜ் ஒரு crores சொல்லுங்க, வேல்யூல சொல்லுங்க. வேல்யூஸ்ல போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2000 கோடிக்கு மேல இருக்கும். அவ்வளவுதானா? 2000 கோடிக்கு மேல இருக்கும். யாராச்சும் சென்னை பீப்புள் யாராச்சும் இருக்கீங்களா? சூர்யா சொல்லுங்க. லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். கரெக்ட். 3 lakhs crores. 3 lakhs crores 3 லட்சம் கோடிக்கு மதிப்பான சொத்து நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம அடைய முடியாமலையும் பிரச்சனையிலையும் மாட்டிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பூராமே இந்த காக்கா குருவி அடிச்சுட்டு இருக்கிறோம். அங்க ஒரு யானையே அங்க நின்று இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப எனக்கு வந்தோடனே பயமுறுத்திட்டீங்க. இல்லை, இது நீங்க செஞ்சே ஆகணும், இது அவசியமான விஷயம். அதாவது நியாயமான விஷயங்கள் அத்தனை விஷயத்துக்கும் உங்களை விட முழு மடங்காக ஸ்பீடாக நான் இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி பழனியில் வந்தாங்க, ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. முந்தாயத்து உடலப்பேட்டையில் வந்தாங்க, ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 38 சென்ட் நம்ம பக்கமே உந்தி மாவில் எம்ஏ செய்ய முடியல அப்படின்னாங்க. இந்த மாதிரி எந்தெந்த ஊரில் உங்களால் செய்ய முடியாத விஷயங்கள் இருக்கோ அத்தனைக்கு சேர்ந்து ஒரு அடிஷ்னல் கமிஷனர் HRNC இந்து நிலையத்துறையில் இருக்கவர் ஒரு வக்கீலை நான் நியமிச்சிருக்கேன். கன்னியாபரமேஸ்வரி தேவஸ்தான சொத்துக்கள் அத்தனைக்குமே அவர் அடிஷ்னல் கமிஷனராக இருப்பார். அவர் நமக்கு அத்தனை வேலையும் செஞ்சு கொடுப்பாரு, எந்த செலவு இல்லாமல். அந்த செலவு எங்கள் டீமோட பேசிட்டு மகாசபை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் அண்ணா அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த சொத்து மீட்பு குழுக்கே ஒரு தனியார் குழு போட்டு அதுக்கு வந்து ஒரு 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 குழு போட்டிருக்கிறோம். ஆனால் முன்னாடி நம்ம வந்து ஹைகோர்ட்டு அட்வொகேட்டு நம்ம சுதர்சனம் அண்ணா, அவர் தான் இந்த ஜெயலலிதா உடைய அக்கா அண்ணன் பையனுக்கு அந்த சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட திறமையான அட்வொகேட் தான் அவர். ஆனால் அவரை வந்து அட்வைசராக வச்சுட்டு, ஏன்னா அவர் ஃபுல் டைமாக வந்து ரொம்ப பிஸியானவர். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கிற பீப்புள் நிறையா இருக்கிறாங்க. அட்வொகேட்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம வள்ளிமலை தனசேகரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆர்வமாக இருக்கிறவர். அந்த மாதிரி கொண்ட டீம் உங்களுக்கும் தெரியும். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, HRNC ரிட்டையர்டுன்னு, அவர்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அண்ணன் அமைச்சு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸ் எல்லாம் இருந்தால் இது வந்து ரொம்ப பிரபாதமாக இருக்கும். பல ஊர்லத்தோட பிரச்சனைகள் பூரா சால்வ் ஆகணும். కోంబో పక్కనే తేవారంలో ఏర్కనవే ప్రాబ్లం వాళ్ళు చెప్పి డైరెక్ట్గా అన్న దగ్గర మాట్లాడేదానికి సందర్భం ఏర్పడితీస్తుంది. అదే మరి నామక్కల్ల వాళ్ళు పోయిందోనే ఆ ఊర్లో ఉండే కమిషనర్ని నేరడిగానే వాళ్ళు ఉడనే మాట్లాడబెట్టి ఆ మరి పవర్ దీంట్లో పూరామే వచ్చి వాళ్ళ ఇంట ఈజీగా వాళ్ళతో సెల్వాకుల వాళ్ళ పలకాల వాళ్ళు అది చేసిస్తారు అట్లనేసి. ఇప్పుడు నామకల్ చెప్పిన తర్వాత ఒక విషయం వచ్చా. పోయిన వారం నామకల్ పోయిండేటప్పుడు ఆ ఊరు தலைவர் వచ్చింది. ఇది అన్ఎక్స్పెక్టెడ్. ఆ தலைவர் వచ్చింది, అన్న రాన్న నమస్కారం మాట్లాడి ఉండే గుడి పిలిచిపోయి అమ్మవారి దండం పెట్టేసి జిమ్ అంతా చూపించిరి. అన్న మీకు ఏం హెల్ప్ కావాలంటే వాళ్ళు అన్న 3 దినంగా మేము ప్రాబ్లమ్ని యోచన చేస్తూ ఉంటాము. 3 దినంగా విత్ ఇన్ 3 days అట్లాంటి వాళ్ళు ఆ 3 దినంగా యోచన చేసిన విషయం దా నన్ను అమ్మవారు అతవిపోయి ఉడిచేసి నేను చెప్తాను. అమ్మవారు నన్ను పిలిచిపోతాను. ఆ 3 దిన విషయాన్ని 3 నిమిషాల వాళ్ళకి గైడ్ చేస్తే నామకల్ వాళ్ళు ఉండారన్నా అక్కడ ఉండరు. అన్న ఓకే అన్న నా சொன்னது కరెక్టా? Witnessed. Last 3 questions. Okay. Within the last 3 questions. Political அணின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. பொலிட்டிக்கல் அணி, இதோட விஷன் என்ன, மிஷன் என்ன? வைசிய அரசியல் அணின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அண்ணன்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான். அதில் நம்ம திருவண்ணாமலையில் கிருஷ்ணமூர்த்தி என்ன சீனியர் அவரை போட்டிருக்கேன். பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, ఏ కచ్చి అయితేనే పర్వాలే, మన వాళ్ళకి ఎక్కడ ఆ పదవి ఎమ్మెల్యే సీటో కౌన్సిలర్ సీటో ఇది ఇస్తే తమిళనాడు ఆర్వీసీ సభ మహాసభ సార్బులను మన అందరమే చేరి
వైసీఎల్ ఓరోరంతా ఇది ఇచ్చారో వాళ్ళకి మనం పని చేస్తామనేసి முடிவு చేసింది. சூப்பர்ண்ணா, ஃபென்டாஸ்டிக்ண்ணா. இது ஒரு ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்குனா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்குவயர்மெண்ட். நம்மளால ஒரு லாபி பண்ணோம் அப்படின்னா நம்மளால முடிய மாட்டேங்குது. எல்லா ஊர்லேயும் விஜயன் இருக்க மாட்டார்ல. ஸோ ஊருக்கு ஊர் ஒரு விஜயை வந்து நம்ம ஏற்படுத்தணும். கரெக்ட், எல்லாருமே విజయాకணும். సో அதுதான் வந்து நமக்கு ரொம்ப பெருமையை கொடுக்கணும். ఈ విషయం మనం కొల్లగా మేడలో మాట్లాడుతూ ఉంటాము. అయితే అరసియల్లో రావాల చేయవాలనేది మనతోட ఆశ. వాళ్ళ విజయన్న தலைமையில் பல அரசியல் தலைவர்கள் வச்சு మన வைசிய சமுதாயம்ல உருவாவுத்துரு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க எஸ்ஜி சூரியன் உட்கார்ந்துருக்காரு. சூரியனா மாத்தி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப்ல பின்னாடி போய் ஏதாச்சும் சரி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாமே ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்தை நான் திங்க் பண்ணுறதே இல்லை. எப்போவுமே பின்னால் போய் அந்த விஷயத்தை சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் மைண்ட்லேருந்து அதை எடுத்துருவேன். ஓகே, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்தளவு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டேன், எப்படின்னா இந்தளவு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்குங்க, என் மனசார இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் சொல்கிறேன். நான் ஒரு தவறு செய்யாத தவிர ஒருத்தர் பேசும்போது 1% கூட என் மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன். நான் அந்த தவறு செய்யலை, அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா 1% கூட என்னை பாதிக்காது. ஏன்னா நான் தவறு செய்யாத ஒருத்தர் பேசும்போது என்ன அவர் அமுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் அவர் பேசுகிறாரு. அந்த இடத்துல நான் அமுக்க மாட்டேன். சூப்பர்ண்ணா. அதனால் வந்து நான் இன்னும் ரொம்ப ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன். ஆனால் வெளியுமா செப்பினா ஓகே நான் தேங்க்யூண்ணா சூப்பர்ண்ணான்றேன். ஏன்னா அதே மாதிரி அவர் தவறு செஞ்சுருந்து சொன்னால் அதை உடனே திருத்திக்குவேன். உங்கள் பீரியடில் உங்கள் பிரசிடென்ட்ஷிப்பில் உங்களோட கேபினட்டோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு தெரியுமா? எல்லாருமே 16 வயசு. உண்மையை சொல்லுங்கள். இல்லை மேக்ஸிமம் சத்யா நூறு தான் சின்ன வயசு நினச்சேன். இல்லை நான் எல்லாத்தையும் வயசையே பார்க்கல, நான் எல்லாம் ஈக்குவலாக தான் பண்ணேன். நாங்கள் ஒரு சின்ன ஆர்என்டி நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இத்தனை நாள் இருந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து 63, 62 மாதிரி இருக்குது. நம்ம ஆவரேஜ் வந்து 51. சூப்பர், 5 1 6. ஸோ திஸ் இஸ் த யங்கஸ்ட் கேபினெட். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஆனால் கார்த்தி ஒரு சின்ன விஷயம், நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க கார்த்தி, உங்கள் பர்மிஷனோட. இப்போ கார்த்தி இவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு 3 பேர் யாராவது ஒருத்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கலாம் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக 18வது ஸ்கீமாக நீங்கள் ஒன்று எடுத்துக்கணும். சொல்லுங்கண்ணா. நம்ம அங்கே ஆந்திராவுக்கு போகிறோம், இங்கே போகிறோம். தமிழ்நாட்டில் நடுவில் ஒரு இடம் ஒரு 10 ஏக்கர் வாங்கி நம்ம ஒரு கோயில் சிறப்பாக செஞ்சு ஒரு காலேஜ், எங்கள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சிறப்பாக வருஷம் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. நம்ம பசங்களை அங்கே படிக்க வச்சு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து நல்லா வளர்த்தணும். ஒரு ப்ராஜெக்ட் 50 கோடியா எவ்வளவோ பண்ணி ஒரு ஷேராக பிரித்து கொடுக்குறவங்களுக்கும் ஒரு வருமானம் வரணும், நம்மளும் பாதி அனுபவிக்கணும் என்னுடைய ஆசை. உங்கள் பிரிவில் நீங்கள் செய்வீங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். ஆனால் இப்போ பழனிக்காரங்க பேசும்போது ஒரு 3 ஏக்கரா நல்ல மெயின் இடத்துல இருக்குன்னாங்க. మీరు ఏదైతే ఊర్లో ఏ ప్రాపర్టీ ఉంటే అని చెప్పండి, దాని కాలేజీ కట్టవలా అట్లా అంటే ములు మూచుగా మనం చేస్తానేసి నేను தைரியம் நான் கேரண்டியாக சொல்கிறேன்னா, ஆனால் கேரண்டியாக நீங்கள் சொன்ன ப்ராஜெக்டை நான் கண்டிப்பாக செய்ய ட்ரை பண்ணுறேன்னா. 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை இல்லை பழனிக்காரங்க சொன்னாங்க, அந்த மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ சொல்லுங்கள், அதை டெவலப் பண்ணலாம். அண்ணா உங்கள் பேர்? கண்டிப்பாக செய்யலண்ணா. அண்ணா உங்கள் பேர்? నా పేరు వికేఎన్ శ్రీనివాసన్, సేలం డిస్ట్రిక్ట్ ప్రెసిడెంట్. అన్న విజయ్ కుమార్ అన్న, మేమంటూ ఒక వేండుగోలు పెట్టాను. ఏమి అలాంటిమంటే మేము వెనుగుంట యాత్ర పోయేప్పుడు అక్కడ వచ్చి వాసవి పురాణం అనేసి ఒక నాటకం మేము చేసిమే. ఆ నాటకం దేనికోసం చేసిమనేది కొల్ల ఇంపార్టెంట్ అయిన ఓ విషయం. ఏమి అలాంటిమంటే మన వైశ్యాలు ఊరిమే మన అమ్మని వచ్చి దేనికోసం వచ్చి అగ్ని ప్రవేశం చేసిరి అలా అనేది దాంట్లో చూసిమే. ஊருமே அதர் கேஸ்ட் పెళ్లి చేసుకోకూడదు అనేది అందరిమే రీచ్ చేసిన மாதிரி అక్కడ ఆ నాటకాన్ని నడిమేసిమే. పెద్ద వరవేర్పు తమిళనాడు పూరా ఇండియా పూరా అది ఉండేను. ఆ மாதிரி ஒவ்வொரு கிராமంలోనూ ఆ నాటకం నడిమించేందుకు మేము ముయற்சி చేసాము. దాని ఫైనాన్స్ కొల్లగా தேவைப்படுతుంది, ஆனால் మీ తలము అక్కడ కొల్లగా தேவைப்படுతుంది. అది తమిళనాడు పూరా మీరు వచ్చి అది అరంగేట్రం చేసేందుకు మీరు హెల్ప్ చేయవాలా అలా అనేసి అడిగినాను. మీరు రావాల ఒவ்வொரு ఊరిగం మీరు రావాలా, అంటే మీ సార్బుగా మీ రిప్రజెంటేటివ్స్ రావాలా. ఆ மாதிரி అది తమిళనాడు పూరా అది పూరా వాసవి పురాణం పోయి ఒவ்வொரு మనసులను ఒவ்வொரு బిడ్డలు నేటికి వచ్చే యంగ్స్టర్స్ ఒவ்வொரு ఆ నెనపే రాకూడదు, ఆ లవ్ మ్యారేజ్ నెనపే రాకూడదు. వాసవి పురాణం చెప్తురిదేనా? కార్తీ ఈ సబ్జెక్ట్ కార్తీతోட సబ్జెక్ట్
18 వర్షం ముందరికాల మొద కార్తీక ఈ ఫంక్షన్ చేశాను. వాసవి పురాణం వచ్చి పోయిన కుంభాభిషేకానికి ఒక ఇది మరి ఎగ్జిబిషన్ మరి అంతా పెట్టి అప్పుడే నేచర్ 20 lakhs అలౌ చేస్తే ఓ వెరీ గుడ్. నేను వినపడిందా చేసింది నేను అది వచ్చి ఇంట్రెస్టింగ్ అయిన సబ్జెక్ట్. మీరు ఏ సబ్జెక్ట్ అడిగితేనో 51 వయసులో నా దగ్గర అంతా పిల్లలు రెడీ ఉంటారు. మాకంత నాపద్దా మీకు అరుగు నుంచి మాకు అమ్ముతున్నా అయిపోయి యావరేజ్ చెప్పి నెక్స్ట్ థ్యాంక్స్ నా నెక్స్ట్ అన్న చెప్పింది విన్నా అది నేరుడిగా పోయిన దానికి నాకు తెలిసిన వాళ్ళది ప్రమాదంగా వాళ్ళు సబరి వాళ్ళు వచ్చి చేసిరి అప్పుడు ఆ ఇది వచ్చి అంతా దావులు నడిస్తే నష్టం ఉండున్నా నిశ్చయంగా ఆ రేట్ తక్కువ అవడం అన్న. అప్పుడు చిన్న విషయం 7/7/2025 కోவை కన్యాపురం శ్రీపుల్లో కుంభాభిషేకం 48 మండల పూజలు ఉదయం మీరు చేయండి. సూపర్ అన్న, థ్యాంక్ యూ అన్న. దాని ఎక్స్పెన్స్ మేమే చేసాం. థ్యాంక్ యూ అన్న, థ్యాంక్ యూ. అది వచ్చి మీ ఊరు వాళ్ళని పెట్టి ఆ నాటకం చేయపోయాము. కண்டிப்பா థ్యాంక్ యూ. ఓకే, థ్యాంక్ యూ అన్న, థ్యాంక్ యూ. నాటకం ఎట్లా చేస్తున్నా దిడీరినేసి ఒక దినం ముందుగాల మా సన్ అక్కడ వచ్చి చేస్తారు. దాని ఇంత మనుషులంతా వాళ్ళే సెలెక్ట్ చేస్తారు. ఒక దినమా? ఒకే. థ్యాంక్ యూ. సూపర్. நெக்ஸ்ட் எஸ்ஜே சூர்யானா. ஜெய் வாசவி. இதனால் இவன் வாய்ந்து அதனை அவன் கண்விடல். இன்கமிங் பிரசிடென்ட் ஒரு 3 கொஸ்டின் கேட்க சொன்னார். 3வது கொஸ்டினாக நான் கேட்கிறேன். என்னுடைய எண்ணமெல்லாம் கடந்த 2 ஆண்டுகள் முன்பாக நம்முடைய பிரம்மமிதழில் ஒரு ஆர்டிகல் எழுதினேன். நம்மால முடியாதது எதுவுமே முடியாது அப்படின்னு தலை போட்டு எல்லாமே நம்மால செய்ய முடியுது. நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்திற்கு தனியாக ஒரு மெடிக்கல் காலேஜ் தேவை என்று கேட்டிருந்தேன். மெடிக்கல் காலேஜ் நம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறது தயாராக இருக்காங்க. ஏன் நம்முடைய சமுதாயத்திற்கு தனியாக ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன் நான். தேட் இஸ் நோ ரெஸ்பான்சிபிள், எதுவுமே அது பதில் வரல. இப்போ நீங்கள் கேட்டதால் நான் அதை சொல்கிறேன், உங்கள் முன்னாடி சொல்கிறேன். இதுக்கு சரியான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஒரு அரசாங்கமே நடத்த சொல்கிறாங்க. இல்லை ஆனால் இப்போ உங்களுடைய எண்ணங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இது கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இதுக்கு நம்ம எல்லாரும் கை தட்டலாங்க. இந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பாக கன்னியாகுமரி வச்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெடிக்கல் காலேஜ் விஷயத்தை என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக வேறு விதத்தில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன் நான். தேங்க்யூ. நான் எஸ்ஜே சூர்யாண்ணா முடிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. என்ன உங்க அண்ணா எப்படி வாங்கண்ணா? எல்லாருக்கும் வணக்கம். விஜயகுமார் அங்கிள் பிரசிடெண்ட்டாக வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கைது நடந்தது. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. என்னை டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு பொய் வழக்கு போட்டு கைது பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு அங்கிளை பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு பையனுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி உடனே அவரே கிளம்பி மதுரைக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் டிஜிபி அளவில் பேசி எனக்கு அந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தார். எப்பயுமே நம்ம கம்யூனிட்டியிலேருந்து எனக்கு அரசியலில் உதவி வரும்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஆனால் என்னை யாருன்னே தெரியாமல் அங்கிள் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் தலைவராக சமாஜத்துக்கு வர்றது. கண்டிப்பாக 3 வருஷத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக மிக பிரம்மாண்டமாக நிறைய விஷயத்தை அவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே 3 வருஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு எல்லாரும் வியக்கக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவார். அதே மாதிரி நான் பார்த்த நிறைய மனிதர்களில் ஒரு கள்ளம் கவடம் இல்லாத ஒரு நல்ல மனிதர். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ கார்த்தி அண்ணா சொன்னார் 3 லட்சம் கோடி மதிப்பான சொத்துக்கள் நிறைய கிளைம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரஸ்ட் பேரில் இருக்குது, மற்றது சொசைட்டி பேரில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இது சீரியஸாக நிறைய பேர் ட்ரை பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த சொத்து மதிப்பு 3 லட்சம் கோடின்றது உண்மைதான். அது கார்த்தி அண்ணா சொன்னது கரெக்டு. இப்போது நிறைய பேர் கேட்டிங்களா மெடிக்கல் காலேஜ் பண்ண, அதெல்லாம் இந்த பணம் இருந்துச்சுன்னா 100 மெடிக்கல் காலேஜ் கூட கட்டலாம். அதனால் விஜயகுமார் கிட்ட என்னுடைய கோரிக்கை என்னென்னா, ஆல்ரெடி பிஸியாக இருக்கக்கூடியவங்க இந்த சொத்து மீட்பு நடவடிக்கைகள் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி பிஸியாக இருப்பாங்க, நாளைக்கு பிஸியாக இருப்பாங்க. அவ்வளோ பணம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஒரு 3-4 யங் லாயர்ஸு மாத சம்பளம் கொடுத்து நம்ம அவங்கள வேலைக்கு வச்சு
இந்த சொத்து மீட்பு விஷயத்தை மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஸ்டடி பண்ணி ஒருத்தருக்கும் எப்படி லீகலாக அப்ரோச் பண்ணணும். ஏன்னா தெரியாத ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. அவர் நினச்சாருன்னா பாதி சொத்து ஈஸியாகவே மீட்டுடுவார். அது போக மீதி விஷயங்களுக்கு லீகல் மற்ற விஷயங்கள்லாம் தேவைப்படும். அதனால் ஒரு 4 லாயர்ஸு நல்லா யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து மாத சம்பளம் கொடுத்து அதுக்கு தனியாக ஒரு அணி, மீட்பு அணி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பித்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வேலையை வந்து செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை வந்து நன்றி. அந்த 4 பேருக்கு நீங்கள் லீடு பண்ணணும். நான் எப்பயுமே தயாராக இருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் பெரியவங்க சேர்ந்து முடிவெடுங்க. கண்டிப்பாக நானும் கூட சேர்ந்து பையனுக்கு தயாராக இருக்கேன். நன்றி. சூர்யா சார், உங்களுக்கு வயசு 51 தான். 33 வயசு தான் ஆச்சு. பார்த்தா ரொம்ப இல்ல டிவைடட் பண்ண எங்க டீம்ல இருந்து 51. சூர்யாவுக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சுங்க. உண்மையிலேயே சூர்யா எனக்கு யாருன்னு தெரியாது. எனக்கு கேள்விப்பட்ட உடனே வாசவி வித்யாலயம் படித்த பையன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் கார்த்தியும் தான் நிற்கிறோம். கார்த்தி நம்ம 2 பேர் தானே போனோம். அப்புறம் கூட யார் வந்தா? பெல்ல வெங்கடேஷன் வந்தார். எங்கே போகிறானே இவங்க 2 பேர்ட்ட சொல்லலை. நான் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேரடியாக பார்த்து அவருக்கு நல்ல தைரியம் சொல்லி சமுதாயம் உங்கள் பின்னால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி இருப்பேன். இனிமேல் அப்படியே இருப்பேன். நான் மனவாள் ஒவ்வொரு கஷ்டப்படுத்தி எஸ்ஜே சூர்யா வந்து ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது. அவர் வந்து பயங்கர ஹிந்து தேசப்பற்று, ரொம்ப ஒரு சாமி பற்று ஜாஸ்தியாக இருக்குது. அவரோட கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஸோ அவர் நம்ம எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஈஸியாக பார்த்துடலாம். இன்னொரு அண்ணாமலையை பார்த்துடலாம் நம்ம. சூர்யாண்ணா, இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஆனால் நான் உங்கள் பக்கம் வர மாட்டேன். எம்எல்ஏ ஆக்கிற வரைக்கும் உங்கள் பக்கம் வருவேன். உங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டேன்னா அடுத்தது இன்னும் யாராவது நான் எம்எல்ஏ பண்ணணும்னு அவங்க பக்கம் போயிடுவேன். நான் கார்த்தி உனக்கே தெரியும், உங்களவு நான் பெரிய ஆள் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஜென்டில்மேன். இப்போ வந்து நம்ம இந்த 2 சூப்பர் ஸ்டாரையும் பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட் 2028லேயும் வந்து இதே மாதிரி வேற 2 சூப்பர் ஸ்டார்ஸ் விஜின்ன பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து உட்காருவாங்க. இதே மாதிரி நான் பேட்டி எடுக்கணும். ஸோ இல்லை நீ கூட உட்காரலாம், இல்லை கோயம்புத்தூருக்கு ஒற்று போதும். என்னால் சமாளிக்க முடியாது, நான் விடுங்க சரிங்களா. ஸோ எனக்கு வந்து ஒரு நிமிஷம் இல்லை, கண்டிப்பாக எனக்கு வந்து இவங்க 2 பேரையும் ஹானர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் ஊர் கோயம்புத்தூர் டீம் நான் மேலே கூப்பிட்றேன். பெல்ல வெங்கடேஷனா, ரங்கண்ணா, வெங்கடேஷ், சபரி, சபரி, ஆதர்ஷ், திலீப், பஞ்சுதரமணி, ரூம் கமிட்டி, ஹோட்டல் கமிட்டி, தத்தினம் கமிட்டி, எல்லாருமே ப்ளீஸ் நோ டெக்னிக்கல் ப்ளீஸ் சரிங்களா. நான் எல்லாருமே வாங்க. ஆதர்ஷ், திலீப், இந்த ஸ்டேஜில் நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் 51 பில்லர்ஸ். ஸோ ப்ளீஸ் ரைஸ் ஒன் கிரேட் அப்ளாஸ் டு திஸ் டீம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், இன்வைட்டிங், ரூம் அகாமடேஷன், traveling, logistics, the flex, advertisements, marketing, everyone are business entrepreneur. எல்லாருமே வந்து விஜினாக்கு வேண்டி டைம் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எவ்ரிடே அவரோட ஆஃபீஸு எங்களுக்கு வந்து எங்கள் மகாசபா ஆஃபீஸு. ஸோ நாளைக்கு வந்து இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து 2 பிரசிடென்ட்டுக்கும் ஒரே ஷால்வை போடணுங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு கரகோஷம் கொடுங்க எல்லாருமே ப்ளீஸ். ஒரு கேமராமேன் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல ஒரு கேமரா எடுங்க. எங்களுக்கு டிஆர்பி ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட்ல எடுங்க. தேங்க்யூ. சாப்பிட்டுட்டு போங்க எல்லாருமே. அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு எங்க பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயம் ரிச்சுவல்ஸ், அதாவது வந்து తర్పణ கொடுக்கிறது இங்க இருந்து ஜஸ்ட் 5-6 கிலோமீட்டர்ஸ். இல்ல இல்ல கண்ண கண்ண நான் தெக்கனே చేసేస్తా. అది ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். காலை 5:30 மணிக்கு தான் அது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கிற குரூப்பில் யூ கேன் கம் அண்ட் வித் ஜஸ்ட் 1 hour தான். அதுவும் பண்ணிடுங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் எல்லா ஈவெண்ட்ஸுமே இருக்குது. கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் ஹேண்ட்ஸமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஸ்டேஜில் ஏறும்போது இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். இங்கே முன்னாடி 50 பேர், பின்னாடி 50 பேர் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பின்னாடி பூரா பெரிய பெரிய விஐபிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிற விஐபிஸ் முன்னாடி யாருமே நிற்கக்கூடாது. ஸோ இது ப்ரோட்டோகால் நம்ம 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். From tomorrow it will be very strong protocol from Virginia. Thank you.